लगातार की तरह हम प्रभु की कुछ गुणों के बारे में चर्चा करते हुए प्रभु की निकटता में आने का हम कोशिश करेंगे। நான் வழக்கமாக தேவனுடைய குணாதிசயங்களை தியானித்தவர்களாக நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். हम हर बार जो है इतवार के दिन ये आशा के साथ आते हैं कि हम प्रभु से हम मुलाकात करेंगे, उसके गुण के बारे में जानेंगे, उसकी निकटता में चले आएंगे। நாம் இந்த விதமான எண்ணங்களோடு நாம் எப்பொழுதும் வருவோம். தேவனுடைய குணங்கள், அவருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து விட்டு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வது நம்முடைய வழக்கம். क्योंकि वही हमें जीवित रखता है, आगे बढ़ने में मदद करता है। ஏனென்று சொன்னால் அவரே நம்மை முன்னேறி செல்வதற்கும் நாம் ஜீவனோடு வாழ்வதற்கும் உதவி செய்கிறார். और यही बात जो है सबको प्रेरणा देने के लिए प्रभु हमें मदद करता है। இந்த காரியம்தான் நம் அனைவரும் உற்சாகம் மூடுவதற்கும் நம்மை ஏவி விடுவதற்கும் வழிவகுக்கிறது. आज इस इतवार में जो है हम ऐसे परमेश्वर जिसकी हम आराधना करते हैं उसके बारे में चर्चा करेंगे, जो हमारे साथ रहना चाहता है, हमसे बात करना चाहता है। நம்மோடு கூட இருக்கிற நம்மோடு கூட பேச விரும்புகிறதான அந்த தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கும் தியானிக்கலாம். God who desires to be with us, परमेश्वर जो हमारे साथ रहना चाहते हैं, उस परमेश्वर को आराधना करने आए हैं जो हमारे साथ रहना चाहता है। அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறவர், हमसे बात करना चाहता है, நம்மோடு பேச விரும்புகிறவர், हमसे घनिष्ठ रिश्ता पैदा करना चाहता है। நம்மோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்துகிற விரும்புகிற ஆண்டவர். जब हम रिश्ता की बात करते हैं, நாம் இந்த உறவை குறித்து தான பேசும்பொழுது, जब हम संगति की बात करते हैं, நாம் இந்த உறவை குறித்து நாம் பேசும்போது, जब हम नाता की बात करते हैं, இந்த விதமான தேவனுடைய அந்த உறவை குறித்து நாம் பேசும்போது, ये जो है कल या परसों की बात नहीं है, இது நேற்று அல்லது முந்தைய நாளுக்குரிய காரியம் அல்ல, लेकिन ये बहुत ही पुरानी नाता है हमारे परमेश्वर के साथ। ஆனால் இந்த உறவானது மிக பழைய காலத்தினுடைய முற்பிதாக்களுடைய காலங்களினுடையது, जिसको हम जो है पवित्र शास्त्र के द्वारा जान पड़ते हैं। இந்த காரியங்களை நாம் வேத புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். हमारे पूर्वजों के साथ जो है, हमारे बाप दादों के साथ जो है परमेश्वर उनका संगति रहा है। நம்முடைய முற்பிதாக்கள் காலத்திலே நம்முடைய முற்பிதாக்களின் மூலமாக அவர் உறவு வைத்திருந்தாரே, அந்த விதமான உறவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். आप सबों को मालूम है, उस चीज को मैं जस्ट याद दिलाना चाहता हूँ इस सभा के लिए। எல்லாருக்கும் இது நன்றாக அறிந்திருக்கிற காரியம், ஆனாலும் மறுபடியும் உங்களை ஞாபகமூட்டும்படி இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன். हम जानते हैं कि अब्राहम का पिता, ईसाक का पिता, याकूब का पिता जो है हमारे साथ है करके। நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று. और उस तरह हमने गाया भी है गाना। அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட அதை உணர்ந்தவர்களாக நாம் பாடலும் கூட பாடினோம். लेकिन क्या फायदा अगर हम सिर्फ गाएं लेकिन विश्वास ना करें, उसको अनुभव ना करें। ஆனால் நாம் அந்த காரியங்களை அனுபவிக்கிறதும், நான் அந்த காரியங்களை இன்னும் ஆழமாக செல்ல வேண்டியும் அவசியம். अगर हम नहीं करेंगे इस बात को, हम उसको अनुभव नहीं करेंगे, उसको जान नहीं पड़ेंगे, उसको जीवन में लागू नहीं करेंगे, तो उसमें क्या फायदा रहेगा सिर्फ हम गाते रहेंगे तो। அப்படியே நாம் பாடல் மட்டும்தான் பாடிக்கொண்டு இருக்க முடியும். ஒருவேளை நாம் அதை அனுபவிக்காத பட்சத்திலே, நாம் அதை உணராத பட்சத்திலே, நாம் ஒன்றும் உதடுகளினால் பாடல்களை மட்டும்தான் பாடிக்கொண்டு இருக்க முடியும். लेकिन प्रभु में प्रियो, आज सुबह के वेला में परमेश्वर आपको ये याद दिलाना चाहता है। எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த காலை நேரத்திலே இப்படியாக உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறார். परमेश्वर जो युगान युग से रहते आया है हमारे पूर्वजों के साथ, वो हमारे साथ भी हमारे संग संग वास करता है। பூர்வ காலங்களில் நம் முற்பிதாக்களோடு கூட வாசம் பண்ணினதான தேவன் இந்த காலை நேரத்திலும் நம்ம மத்தியிலே நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி வந்திருக்கிறார். वो सिर्फ ना हमसे हमारे साथ वास करना चाहता है, बल्कि हमसे बात करना चाहता है। एक घनिष्ठ रिश्ता जो है मजबूती तौर पे पैदा करना चाहता है। அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூட பேச விரும்புகிறார், அதற்கு மேலாக ஒரு அருமையான உறவை ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். ये जिस तरह मैंने कहा था, कल परसों की बात नहीं है प्यारों। நான் உங்களுக்கு சொன்னேனோ அருமையானவர்களே, இது நேற்றைய அல்லது முந்தைய நாளுக்குரிய காரியம் அல்லது உறவு அல்ல. और चिन्ह और चमत्कार के साथ जो है बहुत सारी बातों को जो है परमेश्वर ने ये जताया है बोल करके कि मैं तुम्हारे साथ हूं करके, पूर्वजों के साथ से समय से लेकर நம்முடைய பூர்வ நாட்களிலே முற்பிதாக்களோடு கூட அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அப்படிப்பட்டதான காரியத்தை உறவை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். हमारे परमेश्वर का जो संगति हमारे साथ है, बहुत गहरा और सामर्थ्य संगति बोल सकते हैं हम लोग। நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வைத்திருக்கிறதான அந்த உறவானது மிகவும் அர்த்தமான, உண்மையான, ஆழமான உறவு. जब से लेके हम जानते हैं, उत्पत्ति से लेके जब परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया, तब से लेके उसके पहले से ही आज तक जो है परमेश्वर जो है हमारे बीच में कार्य करते आ रहा है।
ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அவர் அந்த ஆரம்பித்த உறவானது அதுக்கு முன்பதாகவே ஆரம்பித்ததான அந்த உறவானது இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவை அவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். और आगे भी जो है हमारे पीढ़ियों तक भी जो है आने वाले दिनों तक भी जो है उसका जो विश्वास योग्यता उसका जो रिश्ता है हमारे लोगों के साथ मजबूत இந்த रहता है। உறவானது நம்மோடு கூட முடிந்து விடுகிறதில்லை. இன்னும் வரப்போகிறதான சந்ததியினருக்கும் வரப்போகிறதான தலைமுறைகளுக்கும் அவர் ஏற்படுத்துகிறதற்காக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். हो सकता है हम अपने व्यस्त समय में कभी कभी परमेश्वर से रिश्ता बनाने के लिए भूल जाते होंगे, लेकिन वो कदापि नहीं भूलता है। ஒருவேளை நம்முடைய மிக அவசரமான இந்த காலகட்டத்திலே நம்முடைய இந்த பிஸி ஷெட்யூலில் நம்முடைய காரியங்களை நாம் ஒருவேளை ஆண்டவரோடு அந்த உறவை புதுப்பிக்கவோ அல்லது உறவை ஏற்படுத்துவதற்கோ மறந்து விடலாம். ஆனால் தேவன் மறப்பதில்லை. लेकिन इस सबको बनाने वाला, पूरा ब्रह्मांड को बनाने वाला परमेश्वर वो हमेशा हमारे बारे में याद रखता है, ख्याल करता है करके हम कभी ना भूलने पाए प्यारों। எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் நம்மோடு கூட இப்படிப்பட்டதான ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்த விரும்புகிறார் என்ற காரியத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. जब कभी हम इतवार के दिन आराधना करने आते हैं, எப்பொழுதெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்க வருகிறோமோ सचमुच में परमेश्वर की ओर हम ताकते हैं ताकि उससे बात कर सके और परमेश्वर हमसे बात, उसकी आवाज को सुन सके। இந்த ஆராதனை நேரத்திலே இப்போ தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய குரலை நாம் கேட்க முடியும். लेकिन प्रतिदिन वो हमारे बीच में कार्य करता है करके हम कभी ना भूलने पाए। ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், உறவை ஏற்படுத்த விரும்புகிறார் என்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. हमारे पूर्वजों के समय से परमेश्वर जो है चिन्ह और चमत्कार को लेकर अपनी इच्छा को पूरा करना चाहा हमारे बीच में। பூர்வ நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் இந்த உறவை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். और उस चिन्ह और चमत्कार के साथ हमें एक आशा देनी चाहिए। அந்த அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கிறது. और उस चिन्ह और चमत्कार के द्वारा जो है हमारे बीच में जो एक घनिष्ठ रिश्ता पैदा करना चाहा। இந்த அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் நம்மோடு கூட ஒரு ஆழமான உறவை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். और इसी के चलते जो है उसने जो है एक बहुत बड़ा बात को पैदा करते आ रहा है आज तक। அப்படியாக இந்த உறவின் மூலமாக இந்த அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் கூட அவர் இன்னும் சில புதிய காரியத்தையும் அவர் செய்ய விரும்புகிறார். और जो जिसको हमने पढ़ा है, एक वचन को हम पढ़ेंगे, यशाया नबी की किताब। நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் पे कोई पढ़ेंगे यशाया की पुस्तक 7वां अध्याय उसका 14 पद। 7ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். इस कारण प्रभु आप ही तुमको एक चिन्ह देगा। सुनो, एक कुमारी गर्भवती होगी और पुत्र जनेगी और उसका नाम इमानुएल रखेगी। ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். कई सालों से परमेश्वर जो है अपने लोगों के बीच में अपने आप को, अपने प्रेम को, अपने अनुग्रह को, अपने कृपा को जो है प्रकट करना चाहा। ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய கிருபையை, தன்னுடைய அனுகிரகத்தை அவர் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். लेकिन हम मनुष्य जो है उस बात को ठीक तौर से समझ नहीं पाए। ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த காரியத்தை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். इसलिए परमेश्वर ने अपने एकलौता पुत्र को भेजना चाहा, हम सभी कोई जानते हैं। இது நிமித்தமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும்படி விரும்பினார். इस्राएल लोग जो है बंदीगृह में रहकर, गुलामी में रहकर बहुत ही कठिन रास्ते में जाते वक्त जो है परमेश्वर ने चाहा इन लोगों के लिए जो है मैं अपने रिश्ता को मजबूत करने के लिए, इनके साथ जो मैं वाचा बांधा हूँ सही है करके बताने के लिए, जताने के लिए जो है वो इस सारे बातों को करना पड़ा। இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் கடினமான பாதையின் வழியாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறதான நேரத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இழந்து போனதான இந்த உறவை புதுப்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். हम सभी कोई जानते हैं, कोई नई बात नहीं है, सब पुराना बात है। நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். இது ஒன்றும் புதிய காரியம் ஒன்றும் அல்ல. இது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது ஒரு பழைய காரியம். यशाया में देखते हैं हम 7 का 14 में जिस तरह भविष्यवाणी हुई थी, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டதான இந்த வார்த்தையின்படி इम्मानुएल करके हमारे बीच में आएंगे, जिसका अर्थ है होगा परमेश्वर हमारे साथ है करके। இம்மானுவேல் என்கிறதான இந்த வார்த்தையை குறித்து அவர் பேசுகிறார். அதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். उसको परमेश्वर लोगों को याद दिलाना चाहा वहां पर भी ये बोल करके कि मैं संग तुम्हारे साथ हूं।
இந்த காரியத்தை தேவன் நினைவுபடுத்தும்படியாகவும் விரும்புகிறார். இந்த அர்த்தத்தின் மூலமாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார், அதை நினைவு கூறவும் விரும்புகிறார். और बहुत सालों के बाद भी ये भविष्यवाणी पूरी होती हुई हम देखते हैं. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த வசனம் நிறைவேறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். हम पढ़ेंगे मत्ती रचित सुसमाचार उसका पहला மத்தேயு अध्याय, எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் उसका 23 पद पढ़ेंगे, 22 और 23 पढ़ेंगे. 23 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். यह सब इसलिए हुआ कि जो वचन प्रभु ने भविष्यद्वक्ता के द्वारा कहा था वह पूरा हो। देखो, एक कुंवारी गर्भवती होगी और एक पुत्र जनेगी और उसका नाम इम्मानुएल रखा जाएगा, जिसका अर्थ है परमेश्वर हमारे साथ. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. और इस वचन के द्वारा प्यारों, इस सुबह के वेला में आपको फिर से याद दिलाना चाहता हूं कि परमेश्वर सदैव हमारे साथ रहा है और हमारे साथ है, आगे भी हमारे साथ रहेगा करके. இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இனி வரும் காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். लेकिन बात प्रश्न यहाँ पे ये उठता है कि क्या हम परमेश्वर के साथ है कि नहीं. ஆனால் இதோடு கூட ஒரு கேள்வி எழும்புகிறது, நாம் தேவனோடு இருக்கிறோமா? क्योंकि वो अपना विश्वास योग्यता को प्रभु जो है लोगों के बीच में प्रकट कर दिया है. ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய விசுவாசத்தினுடைய காரியங்களை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி விட்டார். लेकिन क्या हमने उस बात को जाना है कि नहीं. ஆனால் நாம் அதை அறிந்திருக்கிறோமா, நாம் தேவனோடு இருக்கிறோம் என்கிறதை? इस वचन को जब मैं अध्ययन कर रहा था, दो बातें मेरे बीच में आई, मैं आपके बीच में रख करके बांट करके मैं आगे बढ़ना चाहूँगा प्यारों. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ரெண்டு காரியம் எனக்குள்ளே வந்தது, அந்த காரியத்தை உங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டு நாம் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். A powerful reminder of God's faithfulness. परमेश्वर का विश्वास योग्यता का हमारे बीच में, हमारे लोगों के बीच में फिर से जबरदस्त प्रकट हुआ करके हम जान पड़ते हैं. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய அந்த விசுவாசத்தின் உண்மை நம்ம மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. इस वचन के द्वारा फिर से जो है एक बात को हम समझ पड़ते हैं कि परमेश्वर हमारा साथ है. இந்த வசனத்தின் மூலமாக இன்னும் நாம் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि इस वचन में लिखा हुआ इम्मानुएल हमारे बीच में जन्मेंगे और उनका उसका अर्थ रहेगा परमेश्वर हमारे साथ है करके. இந்த வசனத்தின்படி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறது. इससे और कोई हमें जो है साबुत की बात नहीं जरूरी है कि हमें क्या हमारे परमेश्वर हमारे साथ है करके नहीं. இதனால் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை. कोई संकोच या शक की बात नहीं है कि परमेश्वर हमारे साथ है कि नहीं. எந்த விதமான சந்தேகமும் இல்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்கிறது. हमारे परिस्थितियों में, நம்முடைய சூழ்நிலைகளிலே, हमारे कोई भी बाधाओं में, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான பிரச்சனைகளிலே, कोई भी उतार चढ़ाव में, நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த விதமான பிரச்சனைகளின் காரியங்களா இருக்கட்டும், कोई भी जीवन की समस्या क्यों ना हो, நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், इस वचन के द्वारा जान पड़िए कि परमेश्वर हमारे साथ है. இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर फिर से हमें याद दिलाना चाहता है कि वो हमारे संग है करके. மறுபடியும் தேவன் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். वो कभी भी हमें त्यागा नहीं, कभी भी हमें छोड़ा नहीं है. நம்மை ஒருபோதும் விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. जिस परमेश्वर की हम बात करते हैं, जो ब्रह्मांड को बनाया है, இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம், இந்த முழு உலகத்தையும் அவர் படைத்தார். जिसने आकाश और पृथ्वी की बनाई, जिसकी हम चर्चा करते हैं, बात करते हैं कई बार, ஆகாயத்தையும் இந்த பூமியையும் அவர் படைத்தார். जिसने सूरज को बनाया, चंद्रमा को बनाया है, पूरा ब्रह्मांड के सारी बातों को बनाया है. சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் படைத்தார். आप जरा सोच के देखिएगा, इतना बड़ा परमेश्वर वो हमारे साथ अपने विश्वास योग्यता के साथ जो है हमारे संग संग रहकर बात करना चाहता है, और हम कई और चीज़ों में व्यस्त रहते हैं. நாம் அநேக காரியங்களிலே நாம் மிகவும் அவசரமாக அல்லது நாம் பிஸியாக இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளிலேயும் இந்த விசுவாச யோக்கியமுள்ள இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கவும் அந்த உறவை புதுப்பிக்கும்படியும் அவர் விரும்புகிறார். हम चूक जाते हैं, लेकिन परमेश्वर कभी चूकता नहीं है. நாம் சில நேரங்களில் மறந்து விடுகிறோம், ஆனால் தேவன் ஒரு காலம் அதை மறக்கிறதில்லை. कभी भी आप ना भूलें कि परमेश्वर हमें छोड़ा है या त्यागा करके, कभी भी आप ये ना समझें.
நீங்கள் ஒரு நாளும் இப்படியாக நினைக்க கூடாது தேவன் நம்மோடு கூட இல்லை என்கிறது. क्योंकि इस वचन से हमें परमेश्वर फिर से याद दिलाना चाहता है परमेश्वर हमारे साथ है இந்த करके। வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்னும் உங்களை ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर का विश्वास योग्यता को हम यहाँ पे अध्ययन करते हैं। அவருடைய அந்த விசுவாசத்தின் உண்மையை நாம் இந்த நேரத்தில் தியானிக்கிறோம். और दूसरा बात है कि परमेश्वर का बहुत बड़ा तोहफा इस हमारे लोगों के लिए, इस दुनिया के लिए भेजा गया है। அந்த தேவனுடையதான அந்த பெரியதான அந்த அன்பின் காரியம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது. जिनके द्वारा जो है हम परमेश्वर के गुण को जान पड़ते हैं, இந்த காரியத்தின் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். उनके अनुग्रह को हम जान पड़ते हैं, அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியும். उनके प्रेम को हम जान पड़ते हैं। அவருடைய अன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். अगर इस तोहफा को हम प्राप्त नहीं करते, अगर परमेश्वर अपना इकलौता पुत्र को इस धरती पर नहीं भेजता, तो हम उसके गुण को पूरे पर्याप्त रूप से हम प्राप्त नहीं करते, हम जान नहीं पड़ते। ஒருவேளை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருந்ததற்காவிட்டால் நாம் இவ்வளவு காரியத்தை, அவருடைய குணங்களை, அவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்க முடியாது. पिता के सुंदर तोहफा के द्वारा उसने अपना चरित्र, अपना अनुग्रह, अपना प्रेम को प्रकट किया है। தேவனுடைய அந்த பெரிதான கிருபையினால, அவருடைய பெரிதான அந்த ஈவுனாலே இந்த காரியங்களையும் இந்த தேவனுடையதான குணாதிசயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வழிவகுக்கிறது. अब जरा सोच कर देखिए, हम हर इतवार को आते हैं, उसके गुण के बारे में हम जानते हैं, हम पढ़ते हैं, अध्ययन करते हैं। நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் ஆராதிக்க வருகிறோம், அவருடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்கிறோம். ये कितनी बड़ी सौभाग्य की बात है। எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான பாக்கியமான காரியம். जो परमेश्वर हमें बनाया है, अपने स्वरूप बनाया, अपने समानता में बनाया है। தேவன் அவருடைய சாயலிலே அவருடைய ரூபமாக நம்மை உருவாக்கினார். सबसे पहली बात हमने अध्ययन किया था कि वो उसका विश्वास योग्यता हमेशा बरकरार है। उसने जताया है कि हमारा रिश्ता उसके साथ मजबूत है करके। நம்முடைய விசுவாசமானது அவரோடு கூட தானே இன்னும் வலுவாக இருக்கிறது. இதனால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினால, और उसके सुंदर तोहफा के द्वारा हम उसके चरित्र को जान पड़ते हैं, उसका चरित्र को हम पढ़ते हैं, अध्ययन करते हैं करके। அந்த தேவனுடைய பெரிதான ஈவினால நாம் அந்த காரியங்களை, அந்த வரலாற்று காரியங்களை, நாம் அந்த குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வழிவகுக்கிறது. लेकिन परमेश्वर यहाँ तक रुकना नहीं चाहता है। ஆண்டவர் இங்கே இதோடு கூட நிறுத்தி விடவில்லை. लेकिन परमेश्वर चाहता है इस तोहफा के द्वारा, जो परमेश्वर अपना इकलौता पुत्र को भेजा हमारे लिए एक तोहफा के रूप में, उनके द्वारा जो चरित्र हम सीखते हैं, ना केवल सीखें बल्कि उसको अपने जीवन में लागू करें। அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது நிமித்தமாக நாம் இதை அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அதனுடைய காரியங்களை இன்னும் புரிந்து கொள்வதற்கும் மேலோன்றி வழங்குவதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. Our God teaches us to not only experience this privilege, परमेश्वर उसको न केवल अनुभव करने के लिए चाहते हैं, but to follow it also. और उसको अनुभव करने के लिए भी, उसको पीछा करने के लिए भी परमेश्वर चाहते हैं. उसको ना केवल हम अपनाएं, उसको पाएं, बल्कि अपने जीवन में लागू करके दूसरों के लिए भी हम लाभदायक कारण बने. நாம் மாத்திரம் அதை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் நாம் வழங்குவதற்கும் அதை வழிவகுக்கிறது. क्या परमेश्वर के गुण को हम प्रतिदिन जो है उसके मर्जी के अनुसार हम प्रकट कर पाते हैं कि नहीं? நாம் அவருடைய சித்தத்தின்படி அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோமா? जैसे मैंने पहले बताया था कि परमेश्वर का विश्वास योग्यता उसने हमारे बीच में प्रकट कर दिया है. தேவனுடையதான அந்த அனுகிரகமானது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். उसका विश्वास योग्यता को हमारे लोगों के बीच में, प्रभु के लोगों के बीच में प्रकट कर दिया है. அவர் தன்னுடைய மக்களுக்கு முன்பதாக அவருடைய விசுவாசத்தின் உண்மையை ஏற்கனவே அவர் தெரிவித்து விட்டார். और परमेश्वर अपने इकलौता पुत्र को भेज के ये साबित कर दिया है कि उसने हमसे कितना प्रेम किया और कर रहा है और आगे भी करेगा करके. தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினது நிமித்தமாக அவருடைய உண்மையையும் அவருடைய அந்த அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். और उसके चरित्र को भी हमें सिखाया है. அவருடைய இந்த நிகழ்வுகளையும் அவர் நமக்கு போதித்திருக்கிறார். और यीशु मसीह जब इस धरती में थे, अपने चेलों के साथ किस तरह वक्त बिताया करके हम जान पड़ते हैं. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அவர் தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது அவர் எப்படியாக அவர்களோடு கூட பழகினார், இருந்தார் என்கிற காரியத்தை. और यीशु मसीह का जीवन जो है किस तरह प्रभावित किया उनके चेलों के ऊपर, ना केवल चेलों के ऊपर, आज तक पूरे दुनिया भर में जो है उनका चरित्र प्रभावित, प्रेरणा देते आ रही है करके सब लोग जानते हैं. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த குணாதிசயங்கள், அந்த குணங்கள் தன்னுடைய சீஷர்களோடு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறதான மக்கள் மத்தியிலே அவருடைய குணம் எப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். ये सारी बातें जो है परमेश्वर की योजना है प्यारों हमारे लिए. இது எல்லா காரியங்களும் தேவனுடைய
திட்டம். ये होना है करके परमेश्वर पहले ही नियुक्त करके रखा है இப்படியாக நடக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம் ஆதி முதலாக. और इससे हम जरूर वाकिफ है, इससे हम जरूर परिचित है. நாம் இந்த காரியங்களில் நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறோம், இந்த காரியங்களில் நாம் தெளிவாக இருக்கிறோம். और परमेश्वर और सारी बातों को करना चाहता है हमारे बीच में. நம்முடைய மத்தியிலே இன்னும் अनेक காரியங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். लेकिन इस संदेश को मैं एक छोटी सी बात कह के खत्म करना चाहूंगा. நான் இந்த தேவனுடைய குணாதிசயத்தை ஒரு சிறிய ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். जरूर परमेश्वर जो है हमारे साथ संगति रखना चाहता है. உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட தான ஒரு உறவு வைக்க விரும்புகிறார். जरूर हमसे बातचीत करना चाहता है. உண்மையாகவே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். जरूर हमसे बर्ताव करना चाहता है. உண்மையாகவே நம்மோடு கூட தான உறவு வைக்க விரும்புகிறார். लेकिन ये भी चाहता है कि हम यीशु मसीह के चरित्र को अपना के इस दुनिया में एक ज्योति के साथ चमके, ज्योति के जैसे चमके करके. இதையும் அவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி செய்து இந்த உலகத்தினுடையதான மக்களையும் நம்மிடத்தில் ஒளிக்கு கொண்டு வர வேண்டும் என்று. हम सिर्फ प्राप्त करने वाले नहीं बल्कि उसको प्राप्त करके अनुभव करके दूसरों के बीच में, लोगों के बीच में जो है एक नमक के समान, एक ज्योति के समान चमकने के लिए वो चाहता है. நாம் இப்படியாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அவருடையதான அந்த குண அதிசயங்களை, அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வர்களாக மாத்திரமல்ல, உப்பை போல அல்லது ஒளியை போல இந்த உலகத்தினுடைய மக்களையும் அவருக்குள்ளாக இணைக்கும்படி அவருடைய பாதையிலே நாம் கொண்டு வரும்படி அவர் விரும்புகிறார். ना केवल हम परमेश्वर, एक जीते परमेश्वर के एक रिश्ते के साथ जुड़ जाएं, நாம் மாத்திரமல்ல அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, लेकिन औरों को भी एक जीवित परमेश्वर के साथ एक संबंध, एक रिश्ता में जो है चले आने के लिए हमें कोशिश करने की आवश्यकता है. மற்றவர்களையும் அந்த ஒளிக்குள்ளாக, அந்த உறவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். हम किस प्रकार प्रभु के गुण को हम प्रकट करेंगे, उसी प्रकार जो है हम परमेश्वर के लोगों को हम उसके संगति में लाने का भी कोशिश करेंगे. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அநேகரையும் அந்த விதமான காரியத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டியதை அவர் விரும்புகிறார். हम जब कलीसिया आते हैं, ना केवल हम परमेश्वर के साथ जुड़ते हैं, लेकिन और लोग भी हमारे साथ जो बैठे हुए हैं, நாம் எப்பொழுது இந்த ஆராதனைக்கு வருகிறோமோ, நாம் மாத்திரமல்ல இந்த ஒளிக்குள்ள, அந்த உறவுக்குள்ள பிணைந்து இருப்பது அநேகரையும் அந்த ஒளிக்குள்ளாக கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. सुबह के वेला में परमेश्वर फिर से याद दिलाना चाहता है कि वो हमारे साथ है. இந்த காலை நேரத்தில் தேவன் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். यहाँ पे बैठे हुए छोटे से लेके बड़े तक सबके साथ परमेश्वर बात करना चाहता है. இந்த காலை நேரத்தில் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவன் பேசும்படி, உங்களோட உறவு கொள்ளும்படி விரும்புகிறார். कितना सुंदर परमेश्वर को हम आराधना करने के लिए आए हैं सुबह के वेला. இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்டதான ஒரு அருமையான நல்ல தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம். हम परमेश्वर इस सुबह के वेला में विनती करेंगे, परमेश्वर ना केवल आपने जो है अपने विश्वास योग्यता को प्रकट किया, बल्कि प्रभु जी अपने तोहफा के द्वारा हमें ये जताया कि आपके चरित्र को हम ना केवल प्राप्त करें बल्कि दूसरे पर भी जो है, दूसरे के बीच में भी हम प्रकट करें. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினால், அந்த ஈவை கொடுத்ததினால் நாம் மாத்திரம் எப்படி அந்த உறவிலே நாம் இருக்கிறோமோ, அது மாத்திரமல்ல மற்றவர்களையும் அந்த காரியத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். आइए हम अपने आंखों को बंद करेंगे. வாருங்கள், நாம் கண்களை மூடுவோம்.